ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் மாவு இருக்கும் இல்லைங்களா, தோசை மாவு. அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த கருப்பெட்டி வெல்லமோ இல்லைனா உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஜாகரி, நீங்கள் எந்த ஜாகரி விருப்பப்படுறீங்களோ அந்த ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா ஜாகரியில் கட்டி இருக்கும். அந்த கட்டி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டிங்கும் நீங்கள் விடலாம். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்றதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு லிமிட்டட் சுகர் வேணும்னா, லிமிட்டட் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் லிமிட்டடாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. இப்போ நான் ஒரு கடாயை எடுத்துக்க போகிறேன். அதில் நெய் விட்டுருக்கேன். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கோங்க. தீர வரைக்கும் வேண்டாம், லைட்டாக வறுத்து எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. லைட்டாக தான் வறுத்துருக்கேன், நான் நெய் விட்டு வறுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து நான் அதே மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குழி பணியாரத்தோட கடாயை. ஸோ அது ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ அதில் நெய் விட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிட்ட அப்புறம் மாவை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. என்கிட்ட சின்ன கரண்டி இருந்ததுனால நான் சின்ன கரண்டியில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா பெரிய கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கரண்டியாக நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஆனால் நல்லா கடாய் சூடாக இருக்கணும், அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. இதை ஊற்றிட்டு இது மேலேயும் நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நான் மாவெல்லாம் ஊற்றிட்டுருக்கேங்க. இப்போ நான் அதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை மூடி வைக்க போகிறேன். ஸோ தட் அது நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இதை மூடி வச்சுட்டு நான் மறுபடியும் இதை திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டு அது வெந்த உடனே நம்ம எடுத்து இப்போ சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.